கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நந்தினி ஆகியோரை ஆதரித்து தக்கலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 2 நாள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக நேற்று மதுரைக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று 2வது நாளாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். இந்த நிலையில் இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்துக்கு வருகை தந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தக்கலை பகுதிக்கு வந்தடைந்த அவருக்கு பாஜக தொண்டர்கள் வழிநடுகு மலர் தூவி வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதனை அடுத்து தக்கலை பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்று வரும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமித்ஷா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ரோட் ஷோ நிகழ்வானது தக்கலை பழைய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி மேட்டுக்கடை வரையிலான 1.1 கிலோமீட்டர் தூரம் சாலையானது சிறப்பு பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட நிலையில் ரோட் ஷோ நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் முன்னாள் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி, குமரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். அதேபோல் ரோட் ஷோ நடைபெற்று வரும் சாலைகளை மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு ட்ரோன்கள் பறக்கவும் போலீசார் தடை விதித்ததோடு போக்குவரத்து மாற்றங்கள் செய்ததோடு கட்டுப்பாட்டு அறை அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்து வருகின்றனர். வணக்கம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.